யாருக்கு வாழ்வு எடுக்கலாம், யாருக்கு ஜீவனை கொடுக்கலாம், யாருக்கு சுகத்தை கொடுக்கலாம், யாருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கலாம், யாருக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கலாம் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு மனுஷனுடைய அண்டையிலும் அவர் இடைப்படுகிறார். அவன் வார்த்தை இன்றைக்கி வாழ வைக்கிறதா இருக்கிறது. வார்த்தை மனுஷனுக்கு செழிப்பையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கற்பனையில் வீணில் வழங்காதிருப்பாயானா கண்ட நேரத்துலையும் அந்த யெகோவா தேவனுடைய நாமத்தை சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. இன்றைக்கி இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி கோடி முறை சொல்லலாம், யாரும் நம்மளை கல்லெறிஞ்சு கொல்ல போகிறதில்ல. எவ்வளோ பெரிய கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் அந்த யெகோவா என்ற நாமத்தை சொல்லவே முடியாது. குறிப்பிட்ட இடத்துல அல்லது ஆலயத்துக்குள்ளே தான் சொல்ல முடியும், ஆலயத்துக்கு வெளியே தான் சொல்ல முடியும், அல்லது ஏதோ ஒரு பலியிட்டால் தான் சொல்ல முடியும். இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. நினச்ச நேரம்னா ஏசப்பான்னு கூப்பிடுறோம்.